மாயை தெளிய ஒருத்தங்க வந்து என்ன ஆனாலும் அந்த மாயையிலேருந்து வெளியே வரவே முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து என் வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டே இருக்காரு, அவரை வந்து நான் திருத்த முயற்சிக்கிறேன். நீங்கள் அவர் திருத்தறதுக்கு பிறக்கல, நல்லா கேட்டுங்க. அவர் குடிச்சு குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்து அந்த காலகட்டத்தில் தான் அவர் உணர்வுன்னு விதி இருக்கும். அவரை நம்ம திருத்தறதுக்கோ இல்லை அவருக்கு வந்து நல்ல வழி காட்டுறதுக்கோ நம்ம வரல. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, கேட்கலன்னா அவர் விதி வழியே போறார். அதை வந்து நீங்கள் மாத்திரன்னு நினைக்கிறப்ப அது இன்னும் வேற விதமான ஒரு துன்பம் வரும். அப்படி யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு மோசமான விஷயம் மாட்டிட்டு இருக்கீங்க, அது உங்க கணவராவோ இல்லை வந்து உங்க அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி, இல்லை பெண்களாவோ ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது வெளியே வர முடியாதவங்க இந்த பாடல் படிங்க. மாயை தெளியன்ற பாடல். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ கனையோடு அருவி துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே. இந்த பாடல் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய கை கொடுக்கும். இந்த மாயை தெளிய பாடல் இது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க படிக்க சொல்லி தர்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அவங்க வாழ்க்கையில. நீங்க இந்த பாடலை வந்து கொடுத்தாலே உங்க குழந்தைங்க ஒரு பெரிய சொத்து